மட்டன் புலாவ் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகமும் சோம்பும் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் இது போல் நம்ம ஸ்லிட் பண்ணி, அப்புறம் ஒரு 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மஞ்சள் போட்டு நான் கழுவிருக்கேன். நம்ம இதில் மஞ்சள் சேர்க்க வரதில்லை. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1 hour அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ மட்டன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் இதை வேக வச்சுக்கலாம். இதில் நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணி நம்ம கூட்டி விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு நான் 2 கிளாஸ், இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். அட்லீஸ்ட் 20 minutes இது ஊறணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ முதல்ல இந்த ட்ரை ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2 கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன், லாஸ்ட்டில் போடுறதுக்காக. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு சின்ன மிளகாய் ஒரு 3 போடுறேன். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணும்போது ஒரு 2 போட்டிருக்கோம். இது கூட கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் இதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியோடையே போட்டுருங்க. இதை கொஞ்சம் கலக்கி விடுங்க. இதை ஒரு தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுக்கலாம். நல்லா கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணி நம்ம கறியோட ஊற்றிட்டோம். அந்த ஸ்டாக்கும் இருக்குது உள்ள. 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. பட் நான் ஏற்கனவே 1 கப் ஊற்றுனதுனால அதில் ஸ்டாக்கும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, ரொம்ப குழஞ்சிரும் இல்லைன்னா. இப்போ நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் புதினா போடுறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கவர் பண்ணி லிட்டை கவர் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த மேலே வந்து இந்த வெங்காயத்தை வந்து பரப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் தான். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.